உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். குஜராத் மாநிலம் சபர்கந்தா மாவட்டத்தில் உள்ள கரோல் ஆற்றை கடக்க முயன்ற பொழுது வெள்ளத்தின் நடுவே சிக்கிய வாகனத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. முதலில் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்போம். ராஜா வணக்கம். இப்ப அந்த வாகனத்தில் பயணித்தவர்களுடைய நிலைமை என்ன? அந்த சிக்கிக்கொண்ட வாகனத்தை மீட்க செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்ன? குஜராத் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக இடைவிடாத தொடர் கனமழை பெய்து வருவதால் மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் நீரில் மிதக்கிறது. ஆற்றிலும் கூட திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது வாடிக்கையாகி வருகிறது. அந்த வகையில் தான் குஜராத்தில் இருக்கக்கூடிய சபர்கந்தா மாவட்டத்தில் கரோல் நதி என்கிற ஒரு நதி இருக்கிறது. இந்த ஆற்றை தம்பதிகள் பயணம் செய்த ஒரு வாகனம் கடக்க முயன்ற போது திடீரென அந்த கரோல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக அந்த வயதான தம்பதியினர் பயணம் செய்த வாகனம் ஆற்றுக்கு நடுவே சிக்கிக் கொண்டிருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக நீர் மட்டம் அதிகரித்ததை தொடர்ந்து அந்த கார் முற்றிலுமாக நீரில் மூழ்கி இருக்கிறது. இதனால் என்ன செய்வதென்று தெரியாத அந்த வயதான தம்பதியினர் சிறிதும் மனம் தளராமல் காரினுடைய மேற்கூரைக்கு மேலே அமர்ந்து தங்களுடைய உயிரை தற்காத்துக் கொண்டனர். ஓடும் ஆற்றுக்கு நடுவே தண்ணீர் வெள்ளத்திற்கு நடுவே கார் சிக்கிக் கொண்ட போதிலும் கூட அதை கண்டு அஞ்சாமல் காரினுடைய மேற்கூரையின் மீது ஏறத்தாழ 2.5 மணி நேரம் இந்த வயதான தம்பதியினர் அமர்ந்து தங்களுடைய உயிரை தற்காத்துக் கொண்டனர். இது குறித்து உள்ளூர் பொதுமக்கள் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்ததை தொடர்ந்து அவர்கள் வந்து நீண்ட முயற்சி கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்திற்கு பிறகு கயிர்கள் மூலியமாக அந்த தம்பதிகளை மீட்டெடுக்கிறார்கள். ஆற்றில் நீர் மட்டம் குறைந்ததை தொடர்ந்து அவர்களை மீட்பது எளிதானது. அதற்கு முன்னதாக இந்த தம்பதிகளை மீட்பதற்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்ட போதும் நீர்மட்டம் அதிகமாக இருந்ததன் காரணமாக வெள்ளப்பெருக்கின் காரணமாக அவர்களை மீட்பதிலே சிக்கல் நீடித்தது. இருப்பினும் நீண்ட முயற்சிக்கு பிறகு தம்பதிகள் தற்போது அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறது பத்திரமாக. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.